கோட்டை அப்பே வாட்டர் ஃபால்ஸ். மில்லு 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 மில்லுன்னு வரும். ஓ டாகேஷ் டாகேஷ் ஹாய் போட்ட உடனே பில்லு 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 வந்துருச்சுங்க பாருங்க. இவர் போடுறேன் கைஸ். பார்த்துட்டிங்கன்னா நான் அங்கேருந்து நான் கீழே இறங்கி வந்துட்டேன். வெற்றிகரமாக கீழே இறங்கி வந்துட்டேன். வண்டிக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். ஏன்னா நேற்று ஃபுல் டேங்க் பண்ணது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சுற்றிருச்சு வண்டி. 350 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சுற்றிருச்சு வண்டி. இப்போ போய் பெட்ரோல் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் என்னதுன்னா கோட்டை அப்பே வாட்டர் ஃபால்ஸ். அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம் பெட்ரோல் போட்ட பிறகு. வாங்க பெட்ரோல் போட்டு நான் வந்து வ்ளாகை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். கோட்டை பெட்டா வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணி இருக்கா என்னன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குது இந்த ரோடுமே. இதுவும் காட் செக்ஷன் தான். இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஃபால்ஸுக்கு. இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் காட் செக்ஷன் தான். அப்படியே மெதுவாக இறங்கிட்டு இருக்கேன் நான். ஆப்போசிட்லேயும் என்னது கொஞ்சம் அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த என்னது இனோவாவில் செம்ம ஃபாஸ்ட்டு சரியான ஃபாஸ்ட்டு வந்தான். ஆனால் இந்த காட் செக்ஷன்லேயே அந்த மாதிரி வந்தான் ஃபாஸ்ட்டாக. வேறு இந்த ஊருக்குள்ள வந்து கெனரா பேங்க்கா சூப்பர்ப்பா. அந்த கோட்டை அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் தான் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கோட்டை பெட்டான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதுவும் ஒரு சன்ரைஸ் பாயிண்ட் தான். அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கு போகல இன்றைக்கி. மேபி நாளைக்கு சான்ஸ் கிடைச்சா நாளைக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இதுனாப்பா சுவர்ணா. மேபி அவங்க வந்து அங்கே தான் போயிட்டுருக்காங்களோ. அவங்க முன்னாடி போகிற அந்த காரும் அந்த பைக்கும் சாரி அந்த ஸ்கூட்டியும் இல்லை இப்போ கார் வேணால் ஓகே. ஆனால் அந்த ஸ்கூட்டி இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஓஹோ, நம்மளை பின்னாடி மிரரில் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அடடா பிளைண்ட் ஸ்பாட்லாம் ஓட்டை கட்டிக்கூடாதுமா, அதனால நானே ஓட்டை கடிக்காமல் போயின்னுக்கிறேன். இல்லை நான் இந்நேரம் ஓட்டை கடிச்சு நானே போயிட்டுருப்பேன். இது கொஞ்சம் காட் செக்ஷன். அங்கே ஒரு ஸ்ட்ரெச்சு தெரியுது மேப்பில். அந்த ஸ்ட்ரெச்சில் வேணால் ட்ரை பண்ணலாம். எல்லாம் அவனும் ஃபாஸ்ட்டாக போவான் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஐயோ வேணாம் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. உங்க பாருங்க முன்னாடி வேணாம். எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. அவங்க நாம் மிரரில் பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்பீடு எடுத்தாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ரெகுலர் இல்லைல்ல, கொஞ்சம் நாம் வந்து பார்த்து தான் போவோம். ஆஹா சொன்னல எனக்கு தெரிஞ்சு அவங்க 670 கிட்ட போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஸ்ட்ரெச்சு வருது, அங்கே வேணால் ட்ரை பண்ணலாம். அங்கே ஓட்டை கடிக்க. எனக்கும் இவங்களுக்கு தான் போட்டியே. ஒன்று எக்ஸ்பல்ஸு, இன்னொன்று என்டார்க்கு. 2 பேருக்கு தான் போட்டியே. அவங்களும் விடாமல் போயின்னுக்குறாங்க முன்னாடி, நானும் பின்னாடியே போயின்னுக்கிறேன் மெதுவாக. சரி அவங்க எவ்வளோ தூரம் தான் போகிறாங்கன்னு பார்க்கலான்னு. ஓ ஆட்டோக்கார் வேறு குறுக்க வந்துட்டாருப்பா. எல்லாம் நேரம் அவங்க அடிச்சுன்னு போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஜுஜிப்பி மாதிரி தெரியுது. அவ்வளோதான், திரும்ப வந்தாச்சு. இந்த வாட்டி ஓட்டை கடிச்சிட வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? ஓ அவன் பாருங்கள், நான் சொன்னல இந்த இனோவாக்காரங்க எல்லாருமே இந்த ரோட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக வராங்க. அது எப்படி தான் தெரியல. இனோவா சரியான கார் தான். ஆனால் இனோவா ஓக்கா வேணா அப்பெல்லாம் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு மிஸ் அந்த அக்கா. அவங்க நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ஓட்டை கழிச்சிட்டு 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துட்டோம். இன்னும் அந்த அக்கா பின்னாடி வந்துருக்குறாங்க. வரட்டும் பின்னாடி ஓடுவோம். இப்போ பின்னாடி ஆட்டோ ஓடுவோம். ஆட்டோ வரட்டும் நம்மளை ஓட்டை கடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம பார்த்துக்குவோம். ஓ டாகேஷ்
டாகேஷ் ஹாய். போங்க 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 போங்க. வரேன். நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ போங்க. நான் இங்கே வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரேன். அற்புதமாக இருக்கின்றது. ஏங்க இந்த பக்கம் பார்த்தா அமேசான் காடு, இந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு ஊர், நடுவில் வாங்க. இந்த ரோடு சரியாக இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த கோட்டை அப்பே வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நான் வந்து ரீச் ஆகிட்டேன். நம்ம வண்டி வந்து அப்படியே இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த கடைக்கிட்ட இப்போ வந்து நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். கையில் பார்த்திங்கன்னா இந்த பொரி வந்து வாங்கினேன். அவங்க சொன்னாங்க, அந்த கடைக்காரு பாட்டி சொன்னாங்க, சரியான மீன் இருக்கான், செம்ம மீன் இருக்கான் இங்கே. ஆனால் பெரிய பெரிய மீன் இருக்குதான். பொரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே மில்லு வரும் உங்கள் காலுக்கிட்டே அப்படின்னு சொன்னாங்க. காலுக்கில் கடிச்சிருமோன்னு தெரில, பார்க்கலாம் அங்கே போயிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 150 அடி இருக்குதான் ஆழம். பார்க்குறதுக்கு அது வந்து சின்னதாக தெரியுது. இருங்க கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 150 அடி ஆழம் இருக்குதான். தண்ணி விழுற ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அங்கே ஒரு ஏதோ சுரங்கம் மாதிரி இருக்குதான். அந்த சுரங்கத்துக்குள்ளேருந்து தண்ணி வந்து வெளியே வருமா, மறுபடியும் இங்கேருந்து வந்து தண்ணி உள்ளே போய் மறுபடியும் வெளியே வந்து அப்படி வருமா. பார்க்கலாம் இருங்க. ஆனால் நல்லா இருக்குது ஃபால்ஸு. இந்த வெயிலில் கூட தண்ணி இருக்குப்பா, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த வெயிலில் கூட தண்ணி இருக்குப்பா, இங்கே பாருங்க. ஓஹோ, இங்கே வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடக்குது. நாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ. எனக்கு தெரிஞ்சு தண்ணி ஃப்ளோ அப்படின்னா அந்த மழை டைம்லலாம் இன்னும் அதிகமாக ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாகவே நான் நடக்கிறேன் பாருங்கள், இதெல்லாமே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். பாறை தான் இங்கே ஃபுல்லாகவே, அதுவும் பெரிய பெரிய பாறை, சின்னது கூட இல்லை. இங்கே பாருங்கள், செம்மையாகுது. ஸ்பைடர் மேனாக மாறிய டிசி விலாக்ஸ் அட்மின் காவர் தான் இப்போ. ஐயோ, கையில் வேறு பொறி வச்சுட்டு தாங்க முடியலப்பா. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரமாட்டேங்குது. பாருங்க, அற்புதம், அமர்கலம். அதுவும் அந்த 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 இடத்துல தான் நினைக்கிறேன் சரியான 150 அடி ஆழம் இருக்குதான். இப்போ தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பொறி போட்டோடனே பில்லு வந்துருச்சுங்க. பாருங்க, இவர் போடுறேன். ஐயோ, எவ்வளோ கூட்டம் இருக்குது. அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். பாருங்க, அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குது. இது வந்து அதோடைய ரிவர் ஃப்ளோ. நான் கூட வரும்போது என்ன நினச்சேன்னா, ரிவர் ஃப்ளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ரிவரை பார்த்துட்டு. ஆனால் தண்ணி இருக்குது, பரவாயில்ல. இந்த சீசன்லேயே தண்ணி இருக்குன்னா இன்னும் ரெய்னி சீசனில் வந்தால் பயங்கரமாக இருக்கும். நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகி சாப்பிட்டு மோட்டோ விலாகில் வந்து கண்டினியூ பண்ணுறவாங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் நியர்பை தான், ரொம்ப நியர்பை, 19 கிலோமீட்டர்ஸில். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு நம்ம எப்படியா இருந்தாலும் மடிக்கேரி, அதாவது கூருக்கு போகிற, நம்ம நீங்கள் எதாவது ஸ்டே அங்கேயும் எடுத்துருந்தீங்கன்னா மேபி அங்கே போகிற வழியில் தான் அது கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது அந்த அந்த கோட்டை அப்பே ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து குளிக்க அலோடு இல்லையா. நான் வந்து இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டேன். அங்கே கடையில் வந்து நான் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டேன், இந்த மாதிரி ஃபுல்லாக விளையாட விடுவாங்களா. அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, ஆக்சுவலாக அது வந்து 150 ஃபீட் ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆல்ரெடி 5 பேர் வந்து தெரியாமல் அந்த இது தெரியாமல் வந்து விழுந்து இறந்துருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உள்ளே வந்து அலோடு இல்லையா விளையாடுறதுக்கு. நீங்கள் வேணால் மேபி அந்த நான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன் வீடியோவில், அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி வேணால் போய் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாமா. உள்ளெல்லாம் ஃபுல்லாக வந்து நாட் அலோடா.
மேபி அந்த நான் உட்காந்துட்டு இருந்த அந்த கட்டை அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வேணால் போய் நீங்கள் விளையாடலாம்னு நினைக்கிறேன். மேபி அதுக்குள்ளே வந்து அலோடே இல்லையா. அதுக்கப்புறம் அது வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வேணால் பண்ணிக்கலாமா. நீங்கள் ஏதாவது வெட்டிங்கு இல்லைனா வேறு ஏதாவது அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. ஆனால் நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக உள்ளெல்லாம் போய் குளிக்க முடியாது. ஜஸ்ட்டு முன்னாடி நின்று குளிச்சுட்டு வரலாம் நீங்கள். இப்போ தான் வந்து நான் ரீசெண்டாக இப்போ தான் வெளியே வந்துட்டு அந்த ஃபால்ஸ் வந்து வெளியே வந்துட்டு நான் வந்துட்டு அந்த கடையில் வந்து உட்காந்தேன் ஒரு 2 மினிட்ஸு தண்ணி குடிக்கலான்னு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தான் அவங்கக்கிட்ட நான் டீட்டெயில்ஸ் கேட்டப்போ இதெல்லாம் வந்து சொன்னாங்க. அதான் அந்த பாட்டி தான் சொன்னாங்க. அதுவும் அது வந்து முன்னாடியே இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் நெக்ஸ்ட்டாக வந்து அது கேட்டுக்கிறப்போ ஃபுல் இன்டெப்த் டீட்டெயிலாக கேட்கும் போது தான் அவங்க வந்து இதெல்லாம் சொன்னாங்க. அதனால் நீங்கள் வந்து வரவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது சேஃபாக விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. முன்னாடியே நின்று நீங்கள் வந்து குளிச்சுட்டு தாராளமாக போகலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு நீங்கள் ரைடுக்கு வரத்துக்கு அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்காக வரலாம். ஒர்த்து தான், அதுக்கான ஒர்த்து தான் அது. இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். அது வந்து போகிற வழியில் தான் இருக்குது. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹலேரி வாட்டர் ஃபால்ஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இங்கேருந்து 19 கிலோமீட்டர்ஸ் என்னமோ போட்டிருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து அந்த ஸ்பாட்டில் இருந்து இங்கே முன்னாடி போயிட்டு நம்ம வந்து இது கேட்கணும். எனக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இங்கே நெட்வொர்க் வந்து கிடைக்கல. ஸோ முன்னாடி வந்துட்டு போயிட்டு கேட்கணும் யாராவது தெரியுமா என்னன்னு கேட்டு தான் அப்படியே போகணும் இந்த ஹலேரி வாட்டர் ஃபால்ஸுக்கு. மேபி நம்ம அந்த சைட்லேருந்து வரப்போ வேணால் நம்மளுக்கு டவர் கிடச்சிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு. அப்போ வந்து மேப் வந்து ஆனில் இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும் ஆஃப்லைன்லேயும். ஸோ இப்போ போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக யார்கிட்ட கேட்டு தான் நம்ம போகணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கேயோ ஒரு லெஃப்ட் ஏதோ எடுக்கணும் அதுக்கு. ஸோ அங்கே தான் போய் நம்ம கேட்கணும் ஹலேரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஹலேரி வாட்டர் ஃபால்ஸ் அதுவும் ஒரு நல்ல ஃபால்ஸ் தான். அங்கே வந்து குளிக்கலாம், நீங்கள் டேரெக்டாக சூப்பராக குளிக்கலாம். அந்த ஸ்பாட்டும் வந்து செம்ம ஸ்பாட்டு. நான் காட்டுறேன் வாங்க அது எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நான் வந்து ஹலேரி ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டேன். ஹலேரி ஃபால்ஸ் வந்து அது உங்கள் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே போய் குளிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே அந்த கோட்டை அப்பே வாட்டர் ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா அந்த சைடில் வருவீங்க. அந்த சைடில் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் மேப் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூட் காட்டும். ஸோ நீங்கள் அந்த ரூட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நெட்வொர்க் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஆஃப் ரோடிங் ஆகிப்போச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இப்போ தண்ணி இருக்குது, நம்ம கஷ்டப்பட வேண்டாம். தண்ணி இருக்குது, ரொம்ப இருக்குது தண்ணி. நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது தண்ணி. செம்மையாக குளிக்கலாம். இப்போ தான் ஏதோ லாக் பண்ணாங்க, யார் இருக்கிறாங்கல்ல, யாருமே இல்லை. நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது, பயங்கரமாக இருக்குது தண்ணி. செம்மையாக குளிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஹலேரி வாட்டர் ஃபால்ஸ் மடிக்கேரின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடுவீங்க. நீங்கள் கோட்டை அப்பே வாட்டர் ஃபால்ஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து குளிச்சிக்கலாம். நீங்கள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பக்கத்துலேயே. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எனக்கு தெரிஞ்சு இதுதான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் போயிட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. எனக்கும் என்ன தோணுதான் இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் போய்ட்டு வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே குளிக்கலாம் உட்காந்து. ஸோ இதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது, யாருமே வர்றதில்லை அவ்வளோவா. நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஸ்பாட்டு என்னது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்புறம் நீங்கள் கப்பலாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, செம்ம ஸ்பாட்டு. நீங்கள் நிறுத்தி நீங்கள் வந்து ஒரு 2 hours 3 hours கூட நல்லா ஜாலியாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பார்க்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் வந்த சைட்லேருந்து எனக்கு எதுவுமே வாங்கலை. அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த சைட்லேருந்து வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த சார்ஜஸும் வாங்கலை. நான் அப்படியே வந்துட்டேன். இந்த வழியாக போகிறப்ப பார்க்குறேன் ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு உங்களுக்கு காட்டுறேன். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஜாலியாக என்ட்ரி ஃபீஸ் இல்லாமல் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா ஹலேரி வாட்டர் ஃபால்ஸ் வாங்க. ஒரு என்ட்ரி ஃபீஸே இல்லை இதுக்கு. சும்மாவே வந்து நீங்கள் ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் எனி டைம் தண்ணி இருக்குங்க, எனி டைம் வாட்டர் இருக்குமா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் இன்னும் இது கம்மினா பார்த்துக்கோங்க, இதுதான் கம்மி. அவங்களுக்கு கம்மினாவே இவ்வளோ தானா. இன்னும் மழை சீசன்லாம் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் தான் பார்த்து குளிக்கணும். ஆனால் இது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து குளிக்கலாம் இங்கே.